வணக்கம், வெல்கம். பசியோடு இருக்கவங்களாம் ருசியாக சாப்பிட்லாம். லவ்லி ஃபேமிலிஸ் கிச்சனுக்கு வாங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிங்கன்னா எங்கள் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக உடனே வந்து சேர்ந்துடும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம செட்டிநாட்டு இனிப்பு சீயம் பார்க்க போகிறோம். செட்டிநாட்டு சைடு ரொம்ப ஃபெமிலியர், ரொம்ப சாஃப்டாக அரிசி மாவில் தான் பண்ண போகிறோம். வாங்க ரெடி பண்ணுவோம். 2 பங்கு புழுங்கல் அரிசி, இட்லி அரிசி, 1 பங்கு உளுந்து. இப்போ உளுந்து நல்ல மாவு பொங்கி வராது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா உளுந்து கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்கோங்க. இல்லைன்னா 2க்கு 1 தான் கணக்கு. இதை நல்லா 1.5 மணி நேரம் ஊற வச்சுருங்க. கழுவிட்டு சேர்த்தே ஊற வச்சிடலாம். உளுந்து மாவு வரலைன்னா கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க. அதே போல் கடலை பருப்பை நான் தண்ணியில் ஊற வச்சுட்டு வேக போடுறேன். குக்கரில் நீங்கள் வேக போடுறதா இருந்தால் நீங்கள் ஊற வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்கள், இந்த அளவு வெந்த அளவுக்கு ஒரு 3/4 வாசி பருப்பு நான் இப்போயே எடுத்துடுறேன். இன்னொரு 1/4 வாசி பருப்பு வெந்துட்டுருக்கு. இதை நல்லா உலர்த்திட்டு துணியில் விரிச்சு விட்டு உலர்த்திட்டு மிக்சியில் ஒரு பிளெண்ட் அப்படி விட்டேன்னா எனக்கு கொஞ்சம் பவுடர் ஆயிரும். அந்த மாதிரி நான் எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி பவுடர் ஆயிடுச்சு, எடுத்தாச்சு. இது இன்னொரு பார்ட் வெந்துச்சு இல்லையா, அது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வேக விட்டுருக்கேன். இதை நான் மிக்சியில் போட போகிறதில்ல, கையால் அழுத்தி பிசைஞ்சிக்க போகிறேன். அப்போ தான் சீயம் உதிராமல் கரெக்டாக அந்த ஃபார்மில் வரும். பாருங்கள், இப்போ மிக்சியில் போட்டது, இது சும்மா வேக வச்சு எடுத்தது. இதை நல்லா கையால் அழுத்தி பிசைஞ்சிக்க வேண்டியதான். இப்படி போட்டால் தான் அந்த சீயத்தோட பூரணம் கரெக்டாக இருக்கும். இது கூட உப்பு, ஃப்ளேவருக்காக ஏலக்காய் பொடி உங்களுக்கு வேணுங்கிற அளவு சேர்த்துக்கோங்க. தேங்காய் துருவலும் அதே போல் தான், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். நான் ஒரு முடி தேங்காய் அளவு சேர்த்துருக்கேன். இது கூட ப்ரௌன் சுகர். ஸ்வீட்டும் அப்படி தான், நீங்கள் எவ்வளோ ஸ்வீட் வேணும்னு நினைக்கிறீங்களோ பூரணத்தை கலந்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூட கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ கை போடாதீங்க, கை போட்டால் கசிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். அதனால் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஈவனாக கிளறிட்டு பாருங்கள், நல்லா கிளறியாச்சு. இப்போ நம்ம பால்ஸ் போட போகும்போது இப்போ நல்லா கை வச்சு அழுத்தி கொஞ்சம் பிசைஞ்சிட்டோம்னா கரெக்டாக வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி வரணும். ஈவனாக ஒரே ஒன்று போல் பால்ஸ் போட்டோம்னா நமக்கு பலகாரமாக அதே போல் ஒன்று போல் வரும். இப்போ உருட்டி வச்சிட்ருக்கேன். கிரைண்டரில் நான் ஊற வச்ச அரிசியும் உளுந்தம் பருப்பும் அரைச்சிட்ருக்கு. இப்போ பூரணம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அரைச்ச மாவு இவ்வளோ கெட்டியாக இருக்குது. ஆனால் நம்ம இவ்வளோ கெட்டியாக போட போகிறது இல்லை, கொஞ்சம் இதை டைல்யூட் பண்ணிக்குவோம். சும்மா தண்ணி ஊற்றியே டைல்யூட் பண்ணிக்கலாம். உப்பு போட்டு அரைச்சிட்டு வந்திருக்கேன். 2 பங்கு அரிசி, 1 பங்கு உளுந்து மாவு இல்லைன்னா கொஞ்சம் உளுந்து கூடுதலாக சேர்த்துக்கலாம், அவ்வளோதான். உப்பு போட்டு அரைச்ச மாவு. இப்போ பாருங்கள், பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இட்லி மாவு மாதிரியும் இல்லாமல் தோசை மாவு மாதிரியும் இல்லாமல் இன்பிட்வீன் இருக்கணும். இப்போ இதை நம்ம பூரணம் பால்ஸ் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அது எல்லாத்தையும் இந்த பேட்டருக்குள்ளே போட்டுடலாம். இப்போ பாருங்கள், போட்டுட்டு இந்த மேல் மாவை அப்படி மேலாக மூடி கம்ப்ளீட்டாக பூரணத்தை க்ளோஸ் பண்ணியிருக்கோமான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதை ஷேர் ஆகிட்டா தான் நீங்கள் உங்களுக்கு பூரணம் வெளியில் வராது. இல்லைன்னா பூரணம் பிரிஞ்சு எண்ணெயில் போயிடும். இது ஒன்று தான் நீங்கள் கேர்ஃபுல்லாக சீயத்தில் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம். இதை மட்டும் நீங்கள் மைன்யூட்டாக நோட் பண்ணிக்கோங்க. நல்லா பாருங்கள், நான் ஒரு பால் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், அந்த மாவை கம்ப்ளீட்டாக கோட் பண்ணிடணும். கோட் ஆகலைன்னா அந்த பூரணம் பிரிஞ்சு வெளியில் வந்துடும். நீங்கள் எவ்வளோ எண்ணெய் ஊற்றிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எத்தனை பலகாரம் வேணால் ஒரே ஸ்ட்ரெச்சில் நீங்கள் போட்டுடலாம்.
நல்லா கம்ப்ளீட்டாக கவர் ஆகிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இல்லைன்னா பூரணம் வெளியில் வந்துட்டு உங்களுக்கு அது ரொம்ப பிரச்சனையாயிரும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, எண்ணெய் பூரா சத்தர திரும்ப நீங்கள் எண்ணெயை ஃபில்டர் பண்ணிட்டு தான் அடுத்து போட முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். செட்டிநாடு சைடு இது ரொம்ப ஃபெமிலியர் இந்த பலகாரம். அரிசி மாவு உளுந்து அவ்வளோதான். 2 பங்கு புழுங்கல் அரிசி, 1 பங்கு உளுந்து. உளுந்து வேணால் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சேர்த்துக்கலாம், அவ்வளோதான். பூரணம் as usual தான். பாருங்கள், இவ்வளோ நேரம் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இனிமேல் கொஞ்சம் திருப்பி விடலாம். அரிசி மாவு ஒன்றோட ஒன்று ஒட்ட தான் செய்யும். நீங்கள் அதை எடுத்து விட்டிங்கன்னா உள்ளே இருக்க பூரணம் ஃபுல்லாக வெளியில் வந்துடும். அதனால் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இப்போ பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. கோல்டன் கலரில் பலகாரம் ரெடி ஆயிடுச்சு. சில பேர் பச்சரிசியில் போடுவாங்க, அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு ஃபீட்பேக்கில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு டேஸ்டியான சத்தான ரெசிபி கூட நம்ம மீட் பண்ணுவோம். பாருங்கள், இவ்வளோ அருமையாக கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். தேங்க்யூ.